சரி, அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் அவர்கள் அழைத்து சென்ற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், அது குறித்த முழு விவரங்கள். தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த இணைப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் பெருமளவு இதில் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்ட மிக முக்கிய அறியப்பட்ட முகங்கள் மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதை தவிர்த்து ஊடகங்களில் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருக்குமே அழைப்பு இல்லை, யாரும் அவர் கலந்து கொள்ள அழைக்கப்படவில்லை. இந்த சூழலில் தான் செங்கோட்டையன் மற்றும் அவருடைய பேருந்தில் வந்த ஆதரவாளர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு விஜய்க்கு மிக நெருக்கமான கட்சியில் மிக முக்கிய முகங்கள், அறியப்பட்ட முகங்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இங்க பங்கேற்க அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஆதவர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் அவரை வெளியில் வந்து வரவேற்று கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே தாவேக தலைவர் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வந்துவிட்டார். தற்பொழுது அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உரையாடலுக்கு பிறகு கூட்டரங்கிற்கு வருவார்கள். இந்த கூட்டரங்கிலே தான் அந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த இணைப்புக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் பல தலைமையிலும் சரி பல முக்கிய மாற்றங்கள் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காரணம், நிர்வாக குழுவை விஜய் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். 28 பேர் அந்த நிர்வாக குழுவில் இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த நிர்வாக குழுவுமே செங்கோட்டையன் தான் நிர்வகிப்பார் என்றும், அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அதுல பேசக்கூடிய அந்த ஆலோசனைகளையும் விஜய்க்கு கொண்டு செல்வார். பிறகு தலைவர் அவருடைய முடிவை எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. அப்படி கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற அனைவருமே இந்த நிர்வாக குழு இருக்கிறார்கள். அப்படி என்றால் விஜய்க்கு அடுத்தபடியான பொறுப்பை செங்கோட்டையன் வகிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் செங்கோட்டையன் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். 2-3 நாட்களாகவே பல்வேறு கோணங்களில் பல வினாக்கள் எழுப்பப்பட்டது, பல கிசுகிசுகள் எழுந்தது. இது அனைத்திற்குமே செங்கோட்டையன் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். தற்பொழுது செங்கோட்டையன் தாவேகாவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அவருடன் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் தற்பொழுது பேருந்து மூலமாகவும் கார்கள் மூலமாகவும் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். விஜய் மற்றும் செங்கோட்டையன் தற்பொழுது அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இணைப்புக்கு முன்னதாக விஜயை செங்கோட்டையன் தனி அறையில சந்தித்து பேசி வருகிறார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டரங்கிற்கு அனைத்து மாநில நிர்வாகிகள் மற்றும் விஜய், செங்கோட்டையன் அனைவரும் வந்த பிறகு இணைப்பு நிகழ்ச்சி தொடங்கும். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி வட்டாரங்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இருந்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.